லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மயிலுக்கு அந்த ஆளு யார்? Who is he? மயிலுக்கு எதுக்கு அந்த ஆளு அவ்வளவு சப்போர்ட் பண்றாருன்னு கேக்குறேன். பொண்ணுக்காக பெத்த அப்பா துடிக்காம வேற யார் துடிப்பா? பொண்ணு? யோ என்னையா சொல்ற? ஐயோ சர்க்கிள, உங்களுக்கு என்ன விஷயம் புரியலையா? ஆண்டவர் தான் மயிலோட அப்பா, டாடி. மயிலோட அப்பா? ஆ, இதேதான் எப்பவும் இதேதான் சொல்லி என் காதுக்கெல்லாம் போர் அடிக்குது. வாயை திறந்தாலே அந்த ஆள் எனக்கு அப்பா மாதிரி, அந்த ஆள் எனக்கு அப்பா மாதிரின்னு. என்னது இது? தம்பி, இன்னும் உனக்கு புரியலையா? இல்ல. அப்பா மாதிரி இல்ல, அவருதான் மயிலோட அப்பா. அவ பிறந்ததும் கொல்ல சொன்ன அப்பா. சார் இல்லை சார், அதெல்லாம் இருக்காது. அது உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்காது. ஏய், இது வேற யாரு சொல்ல புக்கே? குடி போதையில ஆண்டவர் தான் இந்த உண்மையவே சொன்னாரு. அவரே சொன்னதுக்கு அப்புறம் வேற என்ன சாட்சி வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு என்ன சாட்சி வேணும் சர்க்கிள்? ஐயோ, டம்ளர் உடைச்சிட்டான். ஜீவா என்னாச்சு? ஏன் இவ்வளவு எமோஷனல் ஆகுற? சார், நான் மயிலோட புருஷன் சார். யாரா இப்ப இல்லைன்னு சொல்றது? என் பொண்டாட்டியோட அப்பா யாருன்னு எனக்கு தெரிய வேண்டாமா சார்? அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சோம் அவ என்கிட்ட உண்மையை மறைச்சு. இப்ப நான் சொல்லிட்டேன்டா. அப்போ வாழ்க்கையில என் இடம் என்ன சார்? என்ன அவ புருஷனா நினைச்சிருந்தான்னா எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை அவ செஞ்சிருப்பாளா சார்? ஜீவா ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு? ஏதோ சூழ்நிலை அவ சொல்லாம விட்டுருப்பா. சூழ்நிலையா? என்ன சார் சூழ்நிலை? என்கிட்ட அவளுக்கு சொல்லணும்னு தோணல. அவளுக்கு நான் முக்கியம்னு அவ நினைக்கவே இல்லையே சார். அதனாலதான் சார் இவ்வளவு பெரிய ரகசியத்தை அவ என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கா. அவ என்ன முட்டாளாக்கிட்டா சார். உங்களுக்கு தெரியுமா, அவளுக்காக எங்க அப்பா அம்மா எல்லா சொந்தத்தையும் நான் விட்டுட்டு வந்தேன். ஆனா அவ அப்பா யாருங்கிற உண்மையை கூட சொல்லல சார். கட்டின புருஷனை இதுக்கு மேல கேவலப்படுத்தவே முடியாது சார், முடியாது. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு சார், அசிங்கமா இருக்கு எனக்கு. ஓகே, அதை விடுப்பா. பாவம், அந்த பிள்ளைக்கு என்ன நெருக்கடியோ. விடுங்களா? என்ன நெருக்கடி? என்ன நெருக்கடியா இருந்தாலும் சொல்லியிருக்கணும். அத சொல்லாம விட்டால அது அவ எனக்கு பண்ண பெரிய துரோகம். அந்த துரோகிக்காக எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வந்தேன் பாத்தீங்களா? நான் தான் ஒரு பெரிய முட்டாள், பெரிய முட்டாள் நான் தான். உங்களுக்கு தெரியுமா, என் அப்பா அந்த பொண்ணு உனக்கு சரிப்பட்டு வராதுரா அப்படின்னு எங்க அப்பா அப்பவே சொன்னார். நான் தான் அவ மேல இருக்கிற காதலால எதுவுமே காதல வாங்கிக்காம அவங்கள தூக்கி எறிஞ்சு அவங்கள அசிங்கப்படுத்திட்டேன். அதான் அந்த பாவத்துக்காக தான் இப்போ நான் அவஸ்தைப்பட்டு இருக்கேன். எங்க அப்பா கிட்ட நான் இப்பவே ஃபோன் பண்ணி பேச போறேன். செஞ்ச தப்பு எல்லாத்தையும் சொல்லி சாரி கேட்க போறேன். அடிச்ச தண்ணியெல்லாம் போதையே இறங்கிருச்சு. இது சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. எல்லாமே சேர்ந்து என் கழுத்தை அறுக்குது. சார், will you please, if you don't mind, உங்க போனை கொஞ்சம் கொடுக்க முடியுமா? போன் கொடுங்க. நீயே இத்தனை ரவுண்ட் இருக்க, உங்க அப்பா எத்தனை ரவுண்ட் இருப்பா? விடுறா அவனை. ஜீவா, நைட் லேட் ஆயிடுச்சு ஜீவா. இதுவாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் பேசிக்கோ. இல்லை,
நோ 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 எனக்கு இப்போவே பேசணும் ப்ளீஸ் சார் வேணாம் ஜீவா. கிவ் மீ த ஃபோன். கிவ் மீ. இரியா. மயில், நான் உன்னை எவ்வளோ நம்பினேன். எனக்கு நீ தானே எல்லாமே நினச்ச. ஆனால் அவ என்னை குப்பை மாதிரி ஒதுக்கி தள்ளிட்டா. இப்படி அசிங்கப்படுறதுக்காக அவனை வீட்டை விட்டு வந்த. யாரு? ஹலோ, யார் பேசுறது? ஹலோ அப்பா, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். யார் பேசுறது? யார் பேசுறதா? அப்பா என் குரலே மறந்துட்டீங்களா? அந்த அளவுக்கு என்ன வெறுத்துட்டீங்களாப்பா நீங்க? அப்பா நான் தான்ப்பா உங்க சின்ன பையன் ஜீவா பேசுறேன். என்னடா குடிச்சிருக்கியா? ஆமா குடிச்சிருக்க. ஆனா நான் குடிச்சதுக்கு காரணம் அந்த மயிலுப்பா. அவ என்னை ஏமாத்திட்டாப்பா. உங்க எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு வந்தேன்ல, அதுக்கு எனக்கு அவன் நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டாப்பா. அவளுக்காக நான் உங்க எல்லாரையும் விட்டுட்டு வந்தேன்ல, அது ரொம்ப பெரிய தப்புப்பா. ஐ எம் சோ சாரிப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. போதையில் இருக்கிறவன் பேச்ச நான் கேட்கறதும் இல்ல, நம்புறதும் இல்ல. அப்பா வைடா போன. இல்லப்பா, நான் உண்மையை தான் சொல்றேன், கட் பண்ணாதீங்க. அப்பா அப்பா. ஜீவா சரி விடு, அதான் மன்னிப்பு கேட்டல, மீதியை காலைல பேசிக்கலாம். இல்ல, என் அப்பா என்கிட்ட 4 வார்த்தை கூட சரியா பேசவே இல்லை. நான் பேசிட்டு இருக்கும்போது எங்க அப்பா போனை கட் பண்ணிட்டார். அவரு இன்னும் என் மேல கோவமா தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல, அவரை நான் எப்படியாவது சமாதானம் பண்ணணும், ஃபோன் பண்ணணும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, காலைல சார் பேசிக்கலாம். நீங்க போனை கொடுங்க சார், நான் பேசுறேன். எங்க அப்பா கிட்ட பேசுறேன். போனு கொடுங்க. அவனே அவனை சமாதானப்படுத்திக்கிட்டான். இப்படி மட்டையாயிட்டானே, எப்படி இவன் வீட்டுக்கு போவான்? இவன் இன்னைக்கு என் கூடவே இருக்கட்டும், நீ கிளம்பு. சார் தள்ளுங்க. அந்த பக்கம் போயா? அது எனக்கு தெரியாதா? செல்லக்குட்டி, யோ ஆல்ரெடி போதல் தான் இருக்க, இதை வேற எடுத்துட்டு போற, பத்திரமா வீடு போய் சேர்ந்துருப்பியா? பண்றியா? ஆ முடியாதல்ல, பெட்ரோலை கொடுத்துட்டியல்ல, வண்டி நீ பறக்கும். மூடி வேற இல்லையே, அதனால என்ன, அப்படியே சாப்பிட்டுட்டே போவேன். பார்த்து போயா. மயிலுக்கு குருமூர்த்திக்கு நடுவில் இப்படி ஒரு உறவு இருக்கா? அதான் ஒருத்தர் விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணிக்கிறாங்களோ. இந்த ரகசியம் நமக்கு தெரிஞ்சது நல்லதுதான், என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகும். பரவாயில்ல, இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது நமக்கு ஃபேவராக தான் முடிஞ்சிருக்கு. இந்த சந்தோஷத்தோடவே பிரியாணி சாப்பிடுவோம். நேத்து வீட்டை விட்டு போனதுல இருந்தே ஜீவா இது வரைக்கும் ஃபோன் பண்ணல. நான் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னு வருது. இப்ப ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? என் மேல இருக்க கோவம் குறைஞ்சிருக்குமா? நான் ஃபோன் பண்ண அட்டென்ட் பண்ணுவாரா? இந்த ஆள் எதுக்கு இவ்ளோ காலையில கூப்பிடுறாரு, அதுவும் வீடியோ கால்? ஹாய் மயிலு. சொல்லுங்க சார். ஆஃபீஸர் ஃபோன் பண்ணா முதல்ல சொல்லுங்க சார்னு சொல்லி முகத்தில் அடிச்ச மாதிரி சொல்லக்கூடாது. குட் மார்னிங்னு ஸ்வீட்டாக சொல்லணும். ஓகே. சாரி, இன்னைக்கு உனக்கு பேட் மார்னிங்ல. என்ன சார் சொல்றீங்க? அந்த மேட்டருக்கு அப்புறமா வருவோம். உனக்கு என்னோட வாழ்த்துக்கள். எதுக்கு சார்? பல பிரச்சனைகள் தடைகள் தாண்டி
உன் அக்கா கல்யாணத்தை நினைச்ச மாதிரி சிறப்பா முடிச்சிட்டல, அதுக்குதான். நிஜமாவே நீ பெரிய ஆள் தான் மயிலு. என்ன விஷயமா சார் ஃபோன் பண்ணீங்க? ஜாலியா பேசிட்டு இருக்கலாம்னு பார்த்தா ஷார்ப்பா கட் பண்றிய மயிலு. சரி, காலையில உன்னை டென்ஷன் ஆக்க நான் விரும்பல. உன் புருஷன், அவன் பேரு ஜீவா தானே? அவன்கிட்ட போன கொடு, நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவர்கிட்ட நீங்க என்ன சார் பேசணும்? ஆம்பளைங்களுக்குள்ள 1000 விஷயம் இருக்கும் மயிலு, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ முதல்ல போன கொடு. அவரு தூங்கிட்டு இருக்காரு சார். பரவாயில்ல, என் மேலதிகாரி கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி கொடு, அவன் பேசுவான். சார், என்ன விஷயம்னு என்கிட்டயே சொல்லுங்க. தூக்கத்துல இருக்கிறவரெல்லாம் என்னால டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு என்னதான் சார் வேணும்? நீ தான் வேணும் சார். ஐ மீன், நீ என் வீட்டுக்கு வரணும்னு சொல்றேன். எதுக்குங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒன் செகண்ட். ஜீவா, ஜீவா, ஜீவா. என்ன மயிலு, எப்படி அவ்வளோ கரெக்டாக சொன்ன தூங்குறாருன்னு? ஆனால் இடத்த தான் மாற்றி சொல்லிட்டேன். அவன் உன் வீட்டில் இல்லை, என் வீட்டில் தான் இருக்கான். அருமை புருஷன் அடிச்சு போட்ட மாதிரி எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாத்தியா? சார், ஏன் புருஷன் எப்படி சார் உங்க வீட்டுக்கு வந்தாரு? அவன் எங்க வந்தான், நான் தான் தூக்கிட்டு போவாத குறையா கூட்டிட்டு வந்தேன். அவரை எதுக்கு சார் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்க? எல்லாம் ஒரு சமூக சேவை தான் மயிலு. பொண்டாட்டியோட பிரச்சனைனா புருஷன்காரன் ரோட்டுக்கு தான் வருவான். அதே மாதிரிதான் உன் புருஷன் குடிச்சிட்டு ரோட்ல சுத்திக்கிட்டு இருந்தான். பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு. போதையில கண்ணு மட்டும் தெரியாம சாக்கடையிலயோ காவாலியோ விழுந்துருவானோன்னு பயமா இருந்துச்சு. வேற எவனவா இருந்திருந்தா எக்கேடோ கேட்டு போட்டோன்னு போயிட்டே இருந்திருப்பேன். எனக்கு பிடிச்ச பொண்ணோட புருஷன் அப்படிங்கிறதுனால விட்டுட்டு போக மனசே வரல. அதான் பத்திரமா கூட்டிட்டு வந்து என் வீட்டில் படுக்க வச்சிருக்கேன். இங்க வந்தும் அடங்காம என் பொண்டாட்டி என்ன மதிக்கவே மாட்டேங்கிறா, என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான்னு போதையில பொங்கி தீத்துட்டான். சார், நான் இப்ப உடனே உங்க வீட்டுக்கு வரேன். வா மயிலு, ஐ அம் வெயிட்டிங். நீ எப்ப வேணாலும் வரலாம். நான் குடிச்சதுக்கு காரணம் அந்த மயிலுப்பா. அவளுக்காக நான் உங்க எல்லாரும் விட்டுட்டு வந்தல, அது ரொம்ப பெரிய தப்புப்பா. ஐ அம் சோ சாரிப்பா. முதலாளி வணக்கங்க முதலாளி. உங்க ஏற்காடு எஸ்டேட்டோட வரவு செலவு கணக்கெல்லாம் இதுல இருக்குதுங்க. அது இந்த முறை வேலையெல்லாம் கொஞ்சம் மும்மரமா இருந்ததுனால எல்லாத்தையும் முடிச்சு வர்றதுக்குள்ள கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுங்க. போன வருஷத்தை விட ஒரு 10% ஆகுது லாபத்தை எப்படியாவது கூட்டி கொண்டு வந்துடணுங்கிறதுல ஒரு வெறியோட இறங்கி வேலை பார்த்தும் பாருங்க. அதுக்கான பலன் தானுங்க இது. நான் எல்லாத்தையும் சரி பார்த்துட்டேன். நீங்களும் ஒரு மட்டும் பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஆடிட்டர் கிட்ட கொடுத்துடலாங்க முதலாளி. சரிங்களா முதலாளி? முதலாளி, நான் கணக்கு வழக்க பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உங்க கவனத்துல வேற ஏதோ ஒண்ணு இருக்கும் போல இருக்குதுங்க. இருக்கட்டும், நல்லது. நான் வேணா புற வரட்டுங்களா? என்னாச்சு முதலாளி? ஏதோ கவலையா இருக்கீங்க போல இருக்குதுங்க. ஆமா நடராயா, நேத்து நடுராத்திரி ஜீவா எனக்கு ஃபோன் பண்ணா. யார்? நம்ம சின்ன முதலாளிங்களா? ஐயே, ரொம்ப சந்தோஷமுங்க. எவ்வளவு நாள் கழிச்சு உங்கள்கிட்ட பேசியிருக்காரு. என்ன சொன்னாரு, என்ன எதுன்னு விசாரிச்சிங்களா? திரும்பவும் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடுறோமா எதனா பேசினாருங்களா? இல்ல நட்ராயா, அவன் போதையில ஏதோ உளறிட்டு இருந்தான். நான் ரொம்ப கோபமாயி கட் பண்ணிட்டேன். ஐயா, என்னங்க முதலாளி இப்படி பண்ணிட்டீங்க? என்ன, எப்படி இருக்கிற ஏதுன்னு அவர்கிட்ட ஒரு வார்த்தை விசாரிச்சிருக்கலாம் இல்லைங்க? போதையில இருக்கிறவன்ட்ட போய் என்னன்னு விசாரிக்கிறது நட்ராயா? அதுக்கு என்னங்க, போத ராத்திரியில ஏறிச்சுன்னா காலையில இறங்கி இல்ல. பொதுவா சொன்னேனுங்க. நான் எதுக்கு சொன்னேன்னா, இப்போ தெளிஞ்சிருக்கு இல்லைங்க. நீங்க போன் பண்ணி ஒரு வார்த்தை அவர்கிட்ட பேசதான் பாருங்களேன்.
என்ன யோசிக்கிறீங்க முதலாளி? இன்னும் அவர் மேல இருக்கிற கோபம் போகலையாக்குங்க. அது அவ்வளோ சீக்கிரம் போகாது நாட்றாயா. ஆனா அவன் பேசுனதுலேருந்து மனசு ஒரு மாதிரியாவே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போனாலும் அவன் குடிக்கவே மாட்டான். ஆனா அவன் குடிச்சிட்டு பேசுனது எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. வீட்டை விட்டு விரட்டினதுக்கு அப்புறம் அவன் எனக்கு இது வரைக்கும் ஃபோனே பண்ணதில்லை. அவன் அவன் நேற்று திடீர்னு ஃபோன் பண்ணி போதையில பேசினது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுலயும் உங்க பேச்சை கேட்காம நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஏதேதோ வளர்ன நாட்றாயா. மயிலோட அவனுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. இல்லைன்னா அவன் அப்படி நடந்துக்கிற ஆள் கிடையாது நாட்றாயா. அதானுங்க, அதே தானுங்க முதலாளி. அதுக்காகத்தான் சொல்றேன். இப்ப நீங்க அவர்கிட்ட போன போட்டு பேசுங்க. மயிலோட அவருக்கு பிரச்சனை இருக்கிறது நல்ல விஷயம் தானே. இந்த சமயத்துல நாம அவர்கிட்ட பேசணும்னு வைங்க. அப்படியே அவர்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி மொத்தமா தம்பியை நம்ம பக்கம் எடுத்துட்டு வந்துடலாம் இல்லைங்க முதலாளி. தயங்காதீங்க. என்ன இருந்தாலும் நீங்க அவரை பெத்தவரு, இது உங்க கடமை தானுங்க. யோசிக்காதீங்க முதலாளி. ஒரே ஒரு வார்த்தை அவர்கிட்ட போன் பண்ணி பேசுங்க. ஹலோ, ஜீவா இல்லைங்களா? நீங்க? நான் ஜீவாவோட அப்பா ராஜசேகர் பேசுறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க? நான் ராம், குகை சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். நேத்து இந்த நம்பர்ல இருந்தா ஜீவா எனக்கு கால் பண்ணியிருந்தான். அவன் இப்ப எங்க இருக்கான்? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. ஜீவாவோட ஒய்ஃப் மயில் என் ஸ்டேஷனில் தான் வேலை செய்கிறாங்க. அவங்களோட தான் அவருக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. குடிச்சிட்டு ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஜீவாவை முன்னாடி தெரியுங்கிறதுனால என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஜீவா உங்க பக்கத்துல இருக்கானா? நான் அவன்கிட்ட பேசணும். அவருக்கு இன்னும் போதை தெரியல. அவர் எழுந்ததும் நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன். சார், நீங்கள் ஃபோனில் பேசுகிறத விட நேரில் வந்து அவரை பார்க்கறது பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஏன்னா அவர் பர்சனலாக ரொம்ப நொந்து போயிருக்காரு. நிறைய அவமானப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். போதையில் எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டாரு. இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் கூட இருந்து ஆறுதல் சொல்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். புரியுது சார். உங்க அட்ரஸ் எனக்கு அனுப்பி விடுங்க. ஜீவாவை அங்கேயே இருக்க சொல்லுங்க. நான் இப்பவே கிளம்பி வரேன். சரிங்க சார், நான் அனுப்பி வைக்கிறேன். வாங்க. ஓகே சார். முதலாளி, நீங்க போன்ல பேசுனதை வச்ச விஷயம் ஓரளவு இப்படிதான் இருக்குன்னு எனக்கு குத்துமதிப்பா புரிஞ்சிருச்சுங்க. சின்ன முதலாளியை பார்க்க எங்கேயோ வாரதா சொன்னீங்களே, ஏன் தாமதிக்கிறீங்க? டக்குன்னு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் பேங்க. போதையில ஜீவா என்ன தேடினது உண்மைதான். ஆனா நிதானத்துல என்கிட்ட எப்படி பேசுவான்னு தெரியல நாட்ராயா. அவன் மாறிப்பான நம்பி போய் வேற ஏதாவது என்கிட்ட பேசிட்டான்னா மூணாவது மனுஷன் முன்னாடி நான் அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுமே நாட்ராயா. ஆமா முதலாளி, நான் யோசிக்கல பாருங்க. உங்களுக்கு ஒரு அவமரியாதைன்னா என்னாலையும் தாங்க முடியாதுங்க. அதனால சரிதான். இருந்தாலும் முதலாளி, எனக்கு ஒரு சின்ன யோசனை தோணுது. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க சார்புல நான் வேணும்னா போய் சின்ன முதலாளியை பார்த்து பேசட்டுங்களா? அவர்கிட்ட பக்குவமா எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அவரை கையோட கூட்டு வந்துடுறானுங்க. அவன் வருவான்னு நினைக்கிறியா நாட்ராயா? முதலாளி கண்டிப்பா வருவார். மயிலுக்கு அவருக்கும் முட்டிக்கிட்டதுனால தானே இந்த நிலைமைக்கு அவர் இப்ப வந்து நிக்கிறார். இந்த சமயத்துல நாம சின்ன முதலாளி கிட்ட எடுத்து சொன்னோன்னு வைங்க, அவருக்கு புரிய வச்சு கூட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சுலபம். அவன் புத்தி தெளிஞ்சு அவன் என்கிட்டே வந்துட்டா அதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்கு நட்ராயா? முதலாளி, நீங்க மட்டும் அவரை ஏத்துக்குவீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. மத்த விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலையை விடுங்க. போயிட்டு வரட்டுங்களா? நீங்க பச்சை கொடி காட்டீங்கல்ல,
அவ்வளவுதான், மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வா மயிலு, எது காலிங் பெல்லாம் அடிச்சுக்கிட்டு? நான் ஏற்கனவே சொன்னல இது உன் வீடு மாதிரின்னு. நீ எப்போ வேணாலும் வரலாம் போலாம். வா உள்ள வா. வா வா மயிலு. ஜீவா குளிக்க போயிருக்கான் போல. உட்காரு. ஜீவா போட்டிருக்க டிஷர்ட் என்னோடது. நல்லா இருக்குல்ல? இனிமே எனக்கு சொந்தமான எல்லாமே ஜீவா யூஸ் பண்ணிக்கலாம். ஜீவாக்கு சொந்தமான எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே மீட்டிங்ல நாங்க 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டோம். ஜீவா, நீங்க எப்படி ஜீவா இங்க? என்ன இதெல்லாம்? வாங்க முதல்ல வீட்டுக்கு போலாம்.